ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ. கைஸ், இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம்னா, ஒரு மர்மமான ஒரு வீட்டை தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அண்டு வீடியோ கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஏன் நைட் விஷனில் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, ஏன்னா இடத்துல இருக்கிற ரிஸ்க்கு ஏகபோகமாக இருக்குது. சிட்டிக்கு அவுட்டரில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அதனால தான் நைட் விஷனில் பேசிகிட்டு இருக்கோம். எவ்வளோ தூரத்துக்கு நான் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் சேஃப்டியாக எடுத்துகிட்டு வீடியோ போகணும். அண்டு வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நம்புகிறேன் நான். அண்டு நான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களுக்கு கழித்து ஒரு நபர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. நாங்கள் தலைவர் விஜய் தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கான். அண்ட் விஜய், என்ன சொல்கிறது, பிளேஸே ஒரு மாதிரி ஒரு மிஸ்டீரியஸாக இருக்குது. இங்கே பாம்புக்கு தான் போய் பண்ண போல், ஆளுங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆமாங்க, இங்கே பாம்பு ஏகபோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வரும்போது ஏதோ பாம்பு மாதிரி பார்த்தோம். பாம்பு தான் நினைக்கிறேன். அது என்னென்ன எக்ஸாக்டாக தெரியல. இருட்டில் வரனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சுற்றி மட்டும் கொஞ்சம் காடாக தான் இருக்குது. சிட்டி கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது. அதனால தான் நைட் விஷனில் பேசுகிறோம். இப்போ தான் நான் வந்தேன். அதுக்குள்ளேயுமா சவுண்ட் கேட்குது. இடம் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸில் இருக்குது. பார்ப்போங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுக்கோங்க. என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல. உள்ள நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களை மாதிரி தான் நாங்களும் அப்படி உள்ளே போகிறோம். என்ன நீங்கள் இதுலேருந்து ஃபோன்லேருந்து பார்க்க போகிறீங்க, நாங்கள் ரியலாக போய் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போகலாமாடா? போகலாமா கைஸ்? லெட்ஸ் கோ. ரொம்ப மழையெல்லாம் தேங்கி நிற்கிதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. எல்லாமே தண்ணி. அப்படியே பார்த்து வாடா, பாம்பு கீது இருக்க போகிறான். மக்கள் எப்படா ஜம்ப் பண்ணுறது இதை? டே எப்பா, பாத்துரா விஜய், சேஃபு. வா 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 வா, லைட் ஆன் பண்ணுங்க. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். இடமே ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் ஃப்ளாக்டா, இந்தியன் ஃப்ளாகு. என்னடா ஃபோட்டோ? இதை ஃபோட்டோவை காமிச்சி. ஹலோ, யாரா இருக்கீங்களா? என்னடா டீ, என்னடா இந்த சேரு பார்க்கறதுக்கு வெளிநாட்டில் பேய் படம்லாம் இருக்கும் தெரியுமா? அதில் ஒரு படம் வரும். அதை சொன்னோன்னா நமக்கு இது காப்பிரைட் அடிப்பாங்க. சுவா பிடிப்போம். நீதான் கீழே காமிச்சு லைட் அடிச்சு ஓகேவா இருக்குண்ணா. இல்லை இன்னொரு பாயிண்ட் ஏற்றிக்கோ. வா வா வா. என்னடா அது? என்னடா அது? இது முடி மாதிரி இருக்குடா. இங்கே போரு, எனக்கு வந்து பாம்பெல்லாம் இருக்கு. வாடா, பாம்பாவது இதாவது. ஹலோ, இல்லை யாருன்னா இருக்கீங்களா? கைஸ், இடமே பாருங்க, செம்ம இதாக இருக்குது. ஆமாம் கைஸ், என்னடா கைஸ், இடமே ரொம்ப மோசமாக இருக்குது. நான் ரொம்ப இந்த இடத்துல சவுண்டாகவும் பேசக்கூடாது. ஏன்னா இப்போண்ணா ஆளுங்க யாராருன்னா இருக்கீங்களாண்ணா? ஆளுங்க யாருன்னா இருக்கீங்கன்னா சொல்லுங்கண்ணா, வெளியே வந்துருங்க. இப்போ பின்னாடி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். யாராவது இருக்கீங்களா? அண்டு வீடு சுத்தமாக அவுட்லுக் வெளி. என்ன பார்த்து பார்த்து ரெசிபி ஆக்டிவிட்டிலாம் சவுண்டில் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. ஸ்டோரி எக்ஸாக்டாக சுத்தமாக தெரியல. கைஸ், இதோட வீடோட அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெளிநாட்டில் நீங்கள் பேப்பர்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணது பல சவுண்டுங்களா ஒரு மாதிரி கேட்குது. ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? ஆத்மாக்கு யாருன்னா இருக்கீங்களா? சவுண்டு கேட்குது, சவுண்டாக கேட்குது. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம். விஜய் மூலமாக கூட நீங்கள் வந்து சொல்கிறதுன்னா சொல்லலாம். பார்த்து வாடா வா, இங்கே தானே கிடைச்சு. என்னடா இதெல்லாம் மக்க
ஹலோ, யாரும் இருக்கீங்களா? யாராக இருந்தால் வெளியே வந்துருங்க. கைஸ், இடம் செம்மையாக டெட் சைலன்ஸில் இருக்குது. புரிஞ்சுக்க முடியல என்ன நடக்குதுன்னு. அமைதிக்கு பின்னாடி தான் நிறைய ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த இடத்துல டிராக்டர் அடி விடுறா. டிராக்டர் எதுக்கு இருக்குது? எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்கடா. அதை காமிச்சு அதுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிட போகிறாங்க. உள்ள யாரும் இருக்கீங்களா? ஹலோ, தண்ணிலாம் இருக்கிறாங்க. மிஷினில் யூஸ் பண்ண மாதிரி இருக்கிறாங்க. யாரும் இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது உதவி இருந்துச்சுன்னா எங்கள் மூலமாக கூட வந்து சொல்லலாம். எங்களை பயமுறுத்தணும்னு ஒன்றும் நினைக்க வேணாம். நீங்கள் கொஞ்ச நேரம் தான் இருப்போம். அப்புறம் உங்களுக்கு தான் பின்னாடி ப்ராப்ளம் வரும். பார்த்துக்கோங்க. ஆளுங்க யாராச்சும் இருக்கீங்கண்ணா? யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கண்ணா, நாங்கள் போயிடுறோண்ணா. எதுவும் பண்ண ட்ரை பண்ணாதீங்களே. ஆளுங்க யாருன்னா இருந்தீங்கன்னா கையில் மாட்டினீங்கன்னா காலியாயிருவீங்க. விஜய் இறக்கிடுவேன். அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன அவங்க நடத்திட்டு இருக்கோம். அங்கே தானே சவுண்டு கிட்ட இருக்குது. என்னடா ரூமு அக்கா அதுலேருந்து மைனூட்டாக சவுண்டு கேட்டுட்டு இருக்குது. எல்லாம் தண்ணியில் ஏதோ ஓடுற மாதிரி புரிஞ்சுக்க முடியும். ஆளுங்க இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நாங்கள் ஆள் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. பட்டு எங்களுக்கு வாய்ஸ் எப்படியா இருக்குது? புரிஞ்சுக்க முடியல என்ன நடக்குதுன்னு. சஸ்பீஸியாக நடந்துட்டு இருக்கு. ஒரு லெஃப்ட்ல லைட்ல ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லைவா? வா தெரியலடா. வர ஏதோ மாதிரி நின்றுச்சு. என்னன்னு தெரியல. கதவா இல்லைன்னா என்னன்னு தெரியல. தெளிவாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் நல்லா இல்லை. ஜஸ்ட் புரிஞ்சுக்க முடியல. தெளிவாக பார்த்தீங்கன்னா என்ன தெரியல. கேமராவில் கேப்சர் ஆகிடுச்சான்னு தெரியல. சேரா இல்லை சேரோட என்னன்னு தெரியல. தெரியல. சம்திங் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அங்கே தான்டா பார்த்தேன். வா பார்த்து வாடா. இல்லைக்கா இதாக இருக்குது. தண்ணி போட்டுட்டுறான். தண்ணி வீட்டு வேணுமா? தாங்க அடிக்குதுங்க. ஏன்டா கம்முன்னு வாடா. இங்கே பக்கத்தில் போகிறதுக்கு எங்கள் மேலே போடுங்க. மேலே போட சொல்லுங்கள். போடலாம். ஏன்டா சும்மா இருறா கொஞ்ச நேரம். வாடா. எனக்கு ஆளுங்க மாதிரியும் தெரில. சில நேரத்தில் வந்து ஆளுங்க மாதிரியும் தெரியுது. சில டைம்ஸ் வந்து ஆக்டிவிட்டி கிளியராக தெரியுது. ஸ்டார்டிங் நான் பார்த்துட்டேன். எனக்கு காட்டல. எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும். எப்படி கேப்சர் ஆச்சு என்ன எவ்வளோ தெரியல. மேலே பார்ப்போம். ஓகேடா ஆடா.
போடுறோம். ஆளுங்க என்ன இருக்கீங்களா? ஆளுங்க என்ன வெளியே வந்துருங்க. எங்களை எதுவும் பண்ண நினச்சி நீங்கள் எதுவும் ரிஸ்கில் மாதிரி மாட்டிக்காதீங்க. உங்களுக்கே அது ஆபத்தாக முடியல. எதாவது பண்ணணும்னு நினச்சிங்களா? வயசு புரிய மாட்டேங்குது. என்ன வராங்க ஆள் மாதிரி சொல்லிடுது. அதே நேரத்தில் ஆக்டிவிட்டியும் நடக்குது. எப்படிதான் ஒரு இடத்துல ஆக்டிவிட்டியும் ஆளும் இருக்க சான்ஸ் இருக்குங்க. பட் ஆளாக இருந்துன்னா தெரிஞ்சிருக்குங்க வயசு. ஏன்னா உள்ளே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒன்றுமே தெரியல. கீழே தெளிவாக பார்த்துருக்கோம். சுற்றி தண்ணி உள்ள பாம்பு. ஆமாம் வயசு சுற்றியும் தண்ணியாக தான் இருக்குது. நாங்கள் உள்ளே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருங்க எகிரி பிடிச்சி தான் வெளியே வந்துட்டு இருந்தோம். பாம்பு வெளியே போகிறதே சேலஞ்சாக தான் இருக்கும். ஃபுல்லாக சைடில் கீழே செடி காடாக தான் இருக்குது. வா 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 அங்கே வெளியே வயசு அந்த சைடு காமிக்க முடியாது. காமிச்சா இங்கே தான் ப்ராப்ளம். இது அந்த சைடு காமிச்சா வெளியே என்னடா இப்போ சைலண்ட் ஆயிடுச்சு. கீழே வயசு இடமே புரிஞ்சுக்க முடியல. என்னடா ஆச்சு? சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கிறேன். எங்கே இருந்து கேட்குறேன்னு சொல்லலா? சவுண்டு கேட்டு சென்னையாடா? அக்கா சுதந்திர தினத்தில் வாங்கியிருக்காங்க. உடனே சவுண்டு ஆள் கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஏன்னா ஆள் இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சுருக்கோங்க. வெளியே லைட் அடிச்சாலே மாட்டிக்குவாங்க. பதறாத என்ன உட்காந்து ஏதாவது மேப்பு ஹிண்ட்டு மாதிரி ஏதாவது வேண்டாம். என்னடா புரிஞ்சு கைஸ் இடம் ரொம்ப எப்படி சொல்கிறது டேட்டியாக இருக்கு. கீழே அந்த கொடி இருந்துச்சு. இங்கே என்ன இண்டிபெண்டன்ஸ் சம்மந்தப்பட்டது. வா 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 லைட்டு கீழே அடி. வெளியே கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். என்னடா ஸ்ப்ரிங்காக இருக்குது. என்னடா இருக்குது ஸ்ப்ரிங்குக்கே தயாரிக்க இதாக இருக்கும். ரூம் இருக்கு டக்ஸாக இருக்குதா? ஓப்பன் ஆக மாட்டேங்குது. உள்ளே லாக் பண்ணியிருக்கிறோம். இது உள்ள யாருமே இல்லாத இடத்துல இருக்கிற லாக் என்னன்னா புரிஞ்சுக்க முடியல. என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியல. எஸ் கிளியர் லிட்ரலி கைஸ். நாங்கள் ஏன் உட்காந்து பேசுகிறேன்னா லைட்டு வெளியே ரொம்ப அடிக்கும். ஏன்னா ப்ராப்ளம் இருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லுங்க. நாங்கள் புரிஞ்சுக்க முடியல. யார் அண்ணா யாராச்சும் பயமுறுத்த ட்ரை பண்ணுறீங்கண்ணா? அந்த விஷயம் இருக்குது. பாட்டில் தான் இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? நான் ஏன் இல்லைப்பா உங்கள் இடத்துக்கு வந்ததுனால எங்கள் மேலே இது கோமாகி இருக்கீங்களா? நாங்கள் இந்த இடத்த விட்டு போனோன்னா ஏதாவது ஒரு அறிகுறி காட்ட முடியுமா? அண்ணா ஆளுங்க ஏதாவது இருந்தீங்கன்னா எங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணாதீங்கண்ணா. ஆளுங்க உங்களை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம்னா உங்களை முடிஞ்சா எங்களை தான் பண்ணி காட்டுங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் பயந்து. இது மாதிரி நான் நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன். நீங்களாம் ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுக்க முடியல. பெஸ்ட் கீழே வந்து சிவிலியாக கேட்குது. சவுண்டு கேட்குது. புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன நடக்குது பின்னாடி தான் சவுண்டு. எப்படி கீழே தான் சவுண்டு கேட்குது. பக்கத்துல எங்கே சவுண்டு கேட்குது? சரி வா வா கீழே பார்க்கலாம். சைலண்ட் பயங்கர சைலண்ட். இங்கே பாரு படிக்கிட்டு ஒரு மாதிரி ஆம்புலன்ஸ் கிரியேட் பண்ணது நமக்குள்ள. புரிஞ்சுக்க முடியல. லிட்டரலி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல. இதுதான் நம்ம ஃபியூச்சர் இருக்குது. வா வா வந்துடும் வா. அப்படியே யாரும் இல்லை.
டேய் உள்ள யாருமே இல்லைடா. உட்கா முக்கா இங்கே ஒரு ஃபேனு சரி பண்ணிட்டு வா. நல்லா இருக்கு இடம் பார்க்க. சேரெல்லாம் கொஞ்சம் வாண்டடாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நிறையா இது நடக்குது, புரிஞ்சுக்கோங்கள லிட்ரலி என்ன நடக்குதுன்னு. வா 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 ஆமாக்கா. ஆனால் எப்படிடா இது இந்த இடத்துல எப்படா இது நீங்கள் எப்படி போட்டு வச்சுருக்கீங்க? எனக்கு அதுதான்டா புரியல, எனக்கு சத்தியமாக புரியலடா. முக்காம இங்கே தான்டா கட்டுச்சு. இங்கே வா வா யாரும் இருக்கீங்களா உள்ள? ஹலோ வெளியே தேவி துணி சமக்களோ தேவி துணி செம்ம க்ளோஸ்ன்னு கொண்டுறோம். பக்கத்தில் பார்த்துட்டோம், பார்த்துருந்தீங்கன்னா செட்டே போயிருக்கீங்களா? செம்ம எப்படி எவ்வளோ ரோஸ் தெரியுமா? மார்க்கெட்டில் டப்புன்னு அடிக்குது 2 சைடும். ஹலோ பாட்டவங்கள நீங்கள் தானே? அது ஃபோக்கஸ் ஆகிட்டோம்ல, இந்த நேரம் மொத்தம் ஃபோக்கஸ் ஆகாது. ஹலோ இங்கே தான் பார்த்தோம். இங்கே தான்டா. ஆமாம் ஆமாம் தெளிவாக பார்த்துட்டேன். செம்ம கேப்சரு கேஸ். இன்னொன்று என்னென்னா, நான் தான் ஒரு 2 இடத்துல பார்த்துருக்கேன். நீ என்ன பார்க்கல நினைக்கிறேன். இல்லை போலீஸ் என்ன சவுண்ட் வர மாதிரி இருக்கு. வா 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 பார்த்துக்கலாம். வா வா முடிய வா முடிச்சுட்டு வா. என்ன எனக்கு மட்டும் இந்த இடத்துல சுற்றி அடிக்குது, உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறாடா? எனக்கு தான்டா சுற்றி அடிக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இங்கே ஒன்று பார்த்தேன், ஸ்டார்டிங் கேட்சர் மாதிரி தெளிவாக பார்த்தேன், கேட்சர்னு நினைக்கிறேன். எனக்கு தான் லிட்டரலி சுற்றி அடிக்குது. எனக்கு ஆளுங்க மாதிரி தான் தெரியும். நீ தான் பார்த்துருக்கேன். கேஸ் எனக்கு தெரியல, இவனுக்கு கூட அவ்வளோக்கா தெரியல. வந்ததுலேருந்து எனக்கு வந்ததுலேருந்து சுற்றி எனக்கு அடிக்குது. இங்கே பார்த்தோம்னா எனக்கு இப்போ பாட்டுல எதிர்ச்சு சவுண்ட் வெளியே விட்டு வந்துருச்சு. எனக்கு எவ்வளோ க்ளோஸ் இங்கே நிற்கிறேன்டா, இந்த இடத்துல தாங்க. இந்த இடத்துல எனக்கு ஆளுங்க. உங்களுக்கு தில்லில் விஜய் முன்னாடி வர முடியுமா? உங்களை ஏதாவது விஜய் ஏதாவது பண்ணி காட்டுங்க முடிஞ்சா. அதில் இந்த எண்ணெயை ட்ரை பண்ணுறீங்களா? உங்களால் எங்களை தொட முடியுமா? சைலண்ட் ஆகிடுச்சு. சத்தமாக வேறு பேசக்கூடாது, அதில் தான்டா இது ஒன்று. இல்லைன்னா பயங்கரமாக நல்லா டிஷ் விட்டுருவாங்க. அது ஏசி இப்படி தான்டா நிறையா இருக்குது. சாமி செம்மையாக ஜம்ஸ்கார் ஆகுதுடா பயங்கரமாக. இந்த இடமே புரிஞ்சுக்க முடியல. என்னடா இடம் இது புரிஞ்சுக்கோ. போய் பார்த்து நடடா. வா வா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடக்குது. தெரியல எனக்கு லிட்டரலி பயம் இல்லை. அந்த இடத்துல பார்த்ததுக்கு தான் ஜம்ஸ்கர் இங்கேயும் வந்து. டேய் இது ஃபுல்லாக தண்ணிடா, யாருமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைடா. சரி வா வா. ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் நடக்கலடா இவன். நீ பார்த்துருக்க என்ன நடக்குதுன்னு? நான் இன்னும் பார்க்கல. நான்லாம் பார்த்தா பயந்துருவேன். போகலான்டான்
பூச்சி இந்த நேரம் பார்த்து தாண்டா கடிச்சு தொலையும். கருமம் வெறிமயிராகுதுடா எனக்கு. பண்ணுறேன் இப்படியே தான் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறான். இங்கே தான்டா இப்படி இங்கே தான்டா எப்பட்றா எனக்கு புரியல. நம்ம அங்கே நின்றுட்டு இருந்தோம், இங்கே தெளிவாக கேப்சர் ஆகுது. ஏய் என்னடா இது கதை இது வா கிளம்பு. ஓ எனக்கு இப்பயே ஒரு மாதிரி பண்ணா இது அந்த இடத்துல பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப உள்ள ஒரு மாதிரி பண்ணாங்க. எனக்கு மயக்கம் மாதிரி இருக்குது. நல்லா பார்த்துட்டேன், தெளிவாக பார்த்துக்கேன். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வீடு சின்னதாக தான் இருந்திருக்கும். தெளிவாக பார்த்தேன். ஆனால் நீ இங்கே நான் பார்த்துட்டா சத்தியமாக இங்கே நானே பார்த்துட்டேன்டா. எங்கூட இந்த பல்பு விழுந்து உடஞ்சி டீ தலை வெளியில் விழுந்துடும். டீ மாட்டிருந்த பல்பு எப்படி உடையுங்க? இல்லடா கீழே பல்ப் இருந்திருக்கேன். இதான் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மெதிச்சிட்டியா? மிதிச்சிட்டோம். பிடிச்சிருச்சு. பார்க்க மாட்டேடா. நானும் கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன். இதோட அங்கே முன்னாடி கரெக்டாக தெரியும் பாரு கைஸ். இதோட ஓகேவா? ஓகே வா இந்த சைடு வந்துடுறேன் கைஸ். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு. பட்டு இந்த இடத்துல தான் பக்கத்தில் இருக்க போர்டு பிடிச்சிருச்சு. சவுல் வெளியே போயிடுச்சு எனக்குலாம். இந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு சத்தம் வாழ்ந்த மாதிரி இருக்கிறாங்க. சரிண்ணா. ஆமாம் லிட்டரலி நீங்கள் வீடியோ நோட் பண்ணி தான் நினைக்கிறேன். நிறையா ஃபோட்டோ, பில்டிங்கு, கொடி, தேசிய கொடி, நிறைய இது விஷயம் இருந்துச்சு. அண்டு ஓகே கேஸ் வீடியோ கொஞ்சம். ஆனால் இவன் நிறைய டைம் பார்த்துட்டான். அங்கே ஒரு டைம் எனக்கு வந்து யாராவது ஆளுங்க இருக்காங்களோ இந்த மாதிரி பயமுறுத்த ட்ரை பண்ணுறாங்களோன்னு ஒரு டவுட் இருக்குது. ஆமாம் கேஸ் இவன் கடைசியாக பார்த்தியா? கடைசியாக மொக்கா நானே பயந்துட்டேன். அதனால ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எக்ஸ்ப்ளோரிங் செஞ்சு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. அப்போனா தான் உடனுக்குடன் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. அப்போனா தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு ரூம்குள்ளே இருக்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. எவ்வளோ சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடும். நான் ஆன்லைனில் இருக்க மாட்டேன். விஜய்க்குள்ள உங்களால் வர முடியுமா? சரி ஓகே கேஸ் நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். உங்களை நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கொடூரமான பேய் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் எக்ஸ்ப்ளோரிங் செஞ்சுரு விஜய். ஓகே கேஸ் டாட்டா பை கைஸ்.